காலையில் தூங்கி எழுந்திரிச்சாலே என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறதுலையே பாதி நேரம் ஓடி போயிருதுங்க. இங்கே ஆந்திராவில் 2 நாளாக நல்ல மழை, நல்ல ஜில்லுந்துச்சு. பெட்டை விட்டு இறங்கவே மனசே வரல. 3 வேளையும் யாராட்டும் சூடாக ரெடி பண்ணி கொடுத்தா உட்காந்து சாப்பிட சூப்பராக இருக்குங்க. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு நம்மளே தான் சமைச்சாகணும். ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சே, இப்போ தான் அம்மாவோட கஷ்டம்லாம் புரியுதுங்க. ஒரு வேளையாக சப்பாத்தியும் காலிஃப்ளவர் கிரேவியும் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய், 2 பெரிய வெங்காயம், 4 முந்திரி பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின வெங்காயத்து கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதிலே வெட்டி வச்சிருக்க காலிஃப்ளவரை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1/4 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு, பட்டை, கடல் பாசி எல்லாம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதியும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அடுத்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் பொழுது காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வச்சா போதும். காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, சோறு கூட வச்சு சாப்பிடலாம். அதில் என்னோட ஹஸ்பண்ட், நான் உனக்கு சப்பாத்தி போட்டு தரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க போட்டு ஒவ்வொரு சப்பாத்தியுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் போய்கிட்டு இருந்துச்சு. செஞ்சு தர ஆளையும் நம்ம குறை சொல்லக்கூடாதுன்னு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டேன். டிசைன் தாங்க வரல, ஆனால் சப்பாத்தி சாஃப்டாக தான் இருந்துச்சு. கேட்டாடா பாபா. இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.